வணக்கம் ஷெஃப் தீனா, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் கருவேப்பிலை சாதம் பண்ணும்போது நீங்கள் அந்த மசாலா ஃப்ளேவர் வந்துன்னா உங்களுக்கு வந்து கலர் வராது, கலர் வந்தால் அந்த ஃப்ளேவர் வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி இந்த கலர் ஃப்ளேவர் எல்லாமே வச்சு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கொத்தமல்லியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து பேஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பவுடர் மசாலா மேலே போட்டு சாதத்தோடு நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து இந்த ரைஸ் குக் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கரில் தான் குக் பண்ணியிருக்கோம். அதாவது அகோரோ எலக்ட்ரானிக் ரைஸ் குக்கரில் தான் இந்த ரைஸ் குக் பண்ணியிருக்கேன். அழகாக நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அப்படி வீட்டில் எலக்ட்ரானிக் குக்கர் இல்லாதவங்க நீங்கள் சாதம் வெடித்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? கருவேப்பிலை சாதம் தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முழுதனியா 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், பெருங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கப்பு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி சிறிதளவு, முந்திரி பருப்பு 5-8 நம்பர், வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், டிசானோ கோகோனட் ஆயில் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். கருவேப்பிலை சாதத்துக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் குக் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க அகோரோ எலக்ட்ரானிக் ரைஸ் ஸ்டீமரில் ரைஸ் குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டீமரை பற்றி சின்ன ப்ரீஃப் கொடுத்துறேன். உள்ளே வந்து அலுமினியம் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே குக்கிங் அப்புறம் வார்ம் சொல்லி 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அரிசியும் தண்ணியும் இதில் போட்டு நீங்கள் அந்த குக்கிங் சொல்லி ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு பிறகு இந்த அலுமினியம் பாடி பார்த்தீங்களா, அந்த அலுமினியம் பாடி கரெக்டாக காயில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி இந்த அலுமினியம் பாடி நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச அரிசியை கரெக்டாக வந்து இந்த ஸ்டீமரில் போட்ட பிறகு 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம். இது வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு 2 கப் தண்ணி. இதே வந்து குழம்போடு சாப்பிட்றதுக்கு 2.25 கப் வைக்கலாம். இப்போ கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கிங்கில் வச்சுருக்கேன். நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக வார்மில் வந்துடும். வீட்டில் ஸ்டீமர் இல்லாதவங்க எப்பவும் போல் ரைஸ் வெடித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போது வார்மில் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த ரைஸ் நல்லா உதிரியாக கரெக்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அந்த அரிசி கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மாஷ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு பக்குவமாக உங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் வரணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் டைரெக்டாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே இந்த கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை மிளகாய் உடச்சி இதில் போடுறோம். இந்த பச்சை மிளகாய் உடச்சி போடும்போது உங்களுக்கு காரத்தன்மை அதிகரிக்கும். அதனால தான் பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி, உப்பு, பச்சை கருவேப்பிலை 2 கப்பு சொல்லியிருப்பேன். அதில் 1 கப்பு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கப்பு வந்து வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். அதனால் வந்து அங்கே 1 கப்பு யூஸ் பண்ணலாம். இந்த பச்சை கருவேப்பிலை இஞ்சி நல்லா கொஞ்சம் லைட்டாக 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வீட்டில் கருவேப்பிலை சாதம் பண்ணும்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸோடு போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கலர் கரெக்டாக வராது. இந்த மாதிரி கரெக்டாக பிளான்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணிவிட்டு அந்த வறுத்த பவுடர் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். இதுக்கு பிறகு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போது இந்த கடாயில் வந்து டைரெக்டாக 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். தனியாக அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், சரிங்களா? காஞ்ச மிளகாய் 3-4 நம்பர், சீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். மீதி உள்ள 1 கப்பு கருவேப்பிலை இங்கே போட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து கலர் மாதிரி ட்ரை ஆகுதோ அந்தளவுக்கு நல்லா வாசனையாக வரும். ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே சொல்கிறது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வராது, ஆனால் கலர் வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவுலில் மாற்றி சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கும் போது 90 to 95% அளவுக்கு அரைச்சி எடுத்துடணும். இப்போது நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போடணும். இப்போ சீரகம் கொஞ்சமாக லைட்டாக போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். அந்த கடுகோட வாசனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு கடலைப்பருப்பு
நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சொல்லியிருப்போம். வறுக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய், குண்டு மிளகாய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், காரம் நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போட்ட உடனே நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுங்க. வறுக்கிற டைமில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் போட்ட உடனே அது ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட் இதில் போட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ணுறோம். எதுக்காக இப்படி குக் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நல்லா க்ரீனிஷ் கலர் நல்லா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் அந்த பச்சை கருவேப்பிலோட வாசனை நல்லா வரும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்ட பிறகு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இந்த மசாலாவை நல்லா ட்ரையாக குக் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் அரிசியை போடும்போது வந்து கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதே டைமில் வந்து அந்த மசாலாவோட காரம் உங்களுக்கு வந்து வளவளப்பான ஒரு தன்மை இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள். திக் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கோம் சாதத்தை போடுறோம். நீங்கள் சாதம் போட்ட உடனே வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பொடி, இந்த கருவேப்பிலை பொடி வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி உள்ள பவுடரை வந்து ஒரு சின்ன ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் இட்லிக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த பவுடர். இதுக்கப்புறம் டிசானோ கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு அருமையான கருவேப்பிலை சாதம் ரெடி. இந்த மாதிரி தான் உதிரியாக உங்களுக்கு வீட்டில் பண்ணும்போது வரணும். இந்த ப்ரிப்பரேஷன் எங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த டைமில் நல்லா சூப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரிப்பரேஷன். முக்கியமாக ஃபைனலாக ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் போடுங்க, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.